Hello friends, இன்னைக்கு Alu Tikki Chaat எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். So first இந்த மாதிரி வந்து பட்டாணி, இப்போ fresh பட்டாணி சீசன்னால யூசுவலா dry பட்டாணில பண்ணுவாங்க. அதை ஊற வச்சு பாயில் பண்ணி நான் fresh பட்டாணில பண்ண போறேன். So இத வந்து இப்போ first fresh பட்டாணியை ஒரு 15 to 20 minutes இதல நல்லா பாயில் பண்ண போறோம். So ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 கிலோ பட்டாணி போட்டுருக்கேன். So இது கொதிக்கிற டைம்க்கு இதோட சேர்ந்து since இது ஃப்ரெஷ்னால இது சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதோட சேர்ந்து உப்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து காரப்பொடி அண்ட் ஒரு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இது எல்லாம் சேர்ந்து கொதிக்க விடணும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆர் அன்டில் அந்த பட்டாணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போது உருளைக்கிழங்கு அந்த டிக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது கொதிக்கிற நேரத்தில் அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆலு டிக்கி பண்ணுறதுக்கு இங்கே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு தாராளமாக பண்ணலாம். இதோட என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து மைதா, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் சாட் மசாலா, அதோடு சேர்ந்து அந்த உருளைக்கிழங்குக்கு வேணுங்கிற உப்பு, ப்ளஸ் இது வந்து ஃபைனாக கட் பண்ண கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, ரொம்ப காரம் ஆட் பண்ணல, அப்புறம் ஃபைன்லி கிரேட்டட் ஜிஞ்சர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து 2 கப் 2 ஸ்பூன் மைதா, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சாட் மசாலா, கரம் மசாலா, ஜீரா பவுடர், அதே மாதிரி ஒரு ஃபைன்லி கட் சில்லி, கொத்தமல்லி, அப்புறம் ஃபைன்லி கட் ஜிஞ்சர். இப்போ இதெல்லாத்தையும் ஸோ இதோடு சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறத எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம். இது மைதா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும், உடையாமல் நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இதை பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ இப்போது பேட்டிஸ் ரெடி. இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பேன் வந்து சூடாச்சு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு இதுவாக நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். மீடியம் ஹீட்லேயே வந்து இந்த பேட்டிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பேட்டிஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் 2 பக்கமும் ஆனும். அதுக்கப்புறம் நம்ம டிக்கீஸை வந்து எப்படி பிளேட் பண்ணுறதை பார்க்கலாம். இது மீன் டைம் ஆல்ரெடி நம்ம இதை ஃபஸ்ட்டே இதை வந்து வேக வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இவ்வளோ தண்ணி இருக்கச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பட்டாணி ரெடி. ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனும். இது ஒன்றும் ஆகலை, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆச்சே ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம டிக்கி ரெடி. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு ஃப்ரம் ஆல் சைட்ஸ். இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது பிளேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆலு டிக்கி பிளேட் பண்ணுறதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரெஷ் பட்டாணி வித் த லிக்விட், அதாவது அந்த கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கட் பண்ண பச்சை வெங்காயம், அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னியோட வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன்.
அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேமரின் சட்னி, அது ஆல்ரெடி அந்த ரெசிபி இருக்குது என்னோடய சேனலில். அப்புறம் மேலே கொஞ்சம் ஓம்பொடி, அதாவது சேவ். இது தவிர கொஞ்சம் நல்லா வந்து தயிர் நல்லா பீட் பண்ணி ஸ்மூத்தாக இருக்கிற தயிர் வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ரீன் சட்னி. அப்புறம் ஃபைனலாக கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிடுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.